நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரியான ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட வேண்டிய கடைசி தேதி 14/10/2025. ஓகே, இப்போ இதில் அவங்க என்னென்ன இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப், அதாவது அதுக்கான நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்குன்னு கொடுத்துருக்குற ஆடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் CEN 04/2025 ஃபார் செக்ஷன் கண்ட்ரோலர் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23/8/2025 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் RRB வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 14/9/2025 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2025 அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/10/2025 நைட்டு 12 மணிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீஸ் பேமெண்ட்டு ஆஃப்டர் க்ளோசிங் டேட்டு. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16/10/2025 ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன். நீங்கள் ஏதாவது அந்த அப்ளிகேஷனில் தப்பாக போட்டுட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 17/10/2025 டு 26/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகும்போது அப்ளிகேஷன் போடுறப்ப எவ்வளோ ஃபீஸ் கட்டிங்களோ அதே மாதிரி ஃபீஸ் அப்பயும் கட்டுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் டேட்ஸ் டியூரிங் விச் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் தியர் ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல். நீங்கள் ஏதாவது ஸ்கிரைப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/10/2025 டு 31/10/2025 அதை அப்ளை பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. டேட்ஸ் ஃபார் CVT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் அதர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் பி இன்டிமேட்டட் ஃப்ரம் டைம் டு டைம் த்ரூ த வெப்சைட் ஆஃப் த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய வெப்சைட்டில் அதுக்கான எக்ஸாம் டேட்லாம் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 14/10/2025 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த போஸ்டிங்குக்கான நேமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் லெவல் இன் 7th CPC பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கான 6th அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது சேலரி. இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்கிரைப்டு ஏஜ் இன் நார்மல் கோர்ஸு 20 to 33 வயசுக்குள்ளார இருக்கணும். ஆஸ் அண்ட் 2026 1/1/2026 படி உங்களுக்கு 20 to 33 இருக்கணும். 33 இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வயசு வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2026 முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 368 வேக்கன்சிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் இதுக்கான கிராஜுவேட் போஸ்ட் வித் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அண்ட் ஏஜ் பிட்வீன் 20 to 33 இயர்ஸ். ஆஸ் அண்ட் 1/1/2025 படி உங்களுக்கு 33 வயசுக்குள்ளார இருக்கணும். 1/1/2026 படி உங்களுக்கு இப்போவே 33 வயசு கடந்துடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 1/1/2026 வந்து உங்களுக்கு 33 வயசுக்குள்ளார இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரிசர்வேஷன் ஃபார் SC ST OBC நான் கிரீமி லேயர், அதாவது NCL அப்படின்னு சொல்லுவாங்க, OBC NCL அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் அந்த 20 to 33 இருந்து வேறு ஏதாவது ஏஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்குவோம். 14/10/2025 லாஸ்ட் டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், மால் ப்ராக்டிசஸ்லாம் எதுவும் பண்ணாதீங்க. மால் ப்ராக்டிசஸ்னால் தவறான நடவடிக்கைகளில் எதுவும் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாமே வந்து அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. கால் லெட்டர்ஸ், இந்த கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு டவுன்லோட் த சிட்டி அண்ட் டேட் இன்டிமேஷன்ஸ் கால் லெட்டர்ஸ் அண்ட் ட்ராவல் அத்தாரிட்டி வேர் அப்ளிகபிள் ஃப்ரம் த லிங்க்ஸ் ப்ரொவைடட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் RRBs. உங்களுக்கு ட்ராவல் கிளைம்லாம் உண்டு,
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் காமிச்சிங்கனாலே அதிலே தெரிஞ்சிடும். ஸோ ஹால் டிக்கெட் வந்து எப்போனா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கிட்ட வரும்போது அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டு சிஇஎன் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்டு சிஇஎன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸாக இருந்தால் பாருங்கள். நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உதாரணத்துக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்படின்றது சொல்லிட்டேன். வேகன்சிஸ் இண்டிகேட்டட் இந்த சிஎன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார், அதாவது இந்த ரயில்வே ஜோன்ஸ்க்கு வந்து ஒரு ஜோனுக்கும் வந்து ஒரு மாதிரியான வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. போஸ்டிங்கு, ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் இஸ் அட்மிசபிள் டு எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஓன்லி. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கு ஸ்லீப்பர் கிளாஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஹூ wish to avail free travel authority will have to indicate yes in the relevant column on the online application போடும்போது நீங்கள் அதில் கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோஸுமே நான் இதில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். வேகன்சிஸ் த போஸ்ட் பாராமீட்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் சூட்டபிலிட்டி ஆஃப் த போஸ்ட் இடிசி கொடுத்துருக்காங்க. இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு, ஜென்ரல் ஃபிட்னஸ்ஸு, விஷுவல் இதெல்லாம் அவங்க ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம பார்க்கலாம். அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ்ஸு இவங்களுக்கு வந்து அதை பார்த்தா அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 21/2/1993 21/90 பிறந்தவங்களாக இருக்கணும். அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21/93 பிறந்தவங்களாக இருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயர் வந்து பார்த்திங்கன்னா 90 பிறந்தவங்களாக இருக்கணும். 21/90 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். சாரி, நாட் ஏர்லியர் தென். எஸ்சி/எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 21/88 வந்து பிறந்தவங்களாக இருக்கணும். 78க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். சாரி, 88க்கு அப்புறம். அதில் அவங்க என்ன கொடுக்குறாங்க, அப்பர் ஏஜ் லிமிட்டு டேட் ஆஃப் பர்த் நாட் இயர்லியர் தென். இதுக்கு முன்னாடியே பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. 21க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. லோவர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நாட் லேட்டர் தென் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் 1/1/2006. ஓகேங்களா? இவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க நார்மலாக கொடுத்துருக்கிறது 33 வயசு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 90 1ஆவது மாதம் 2ஆம் தேதியிலேருந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 90ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 90, உதாரணத்துக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதில் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 33 வயசு தான் கொடுத்துருப்பாங்க ஏஜ் குரூப்புக்கு. அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவே பாருங்கள், உதாரணத்துக்கு அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 93க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 90க்கு அப்புறம் பிறந்தவங்களே அப்ளை பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 88 வயசுக்கு அப்புறம் 88க்கு அப்புறம் பிறந்தவங்களே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன், அதான் நான் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு. எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸு, எக்ஸர்விஸ்மேனுக்கு 3 இயர்ஸு. அதுலேயுமே எஸ்ஸர்விஸ்மேன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி எஸ்சி/எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்தந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஒரு கேட்டகரி அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸ் ஷுட் ஹேவ் ரெக்வசிட் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் இண்டிகேட்டட் ஃபார் த போஸ்ட் இன் அனெக்சர் ஏ ஆஃப் திஸ் சிஎன் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நீங்கள் ரெக்கக்னைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தோஸ் awaiting results of the final examinations of the prescribed minimum educational qualification should not apply. நீங்கள் இப்போ தான் வந்து எழுதியிருக்கிறீங்க, நான் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேணான்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் வந்து எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 rupeesலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் த ஃபீ கன்செஷன் கேட்டகரிஸ் மென்ஷன்டு பிலோ கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற கேட்டகரிஸை தவிர மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்விஸ்மென் கேண்டிடேட்ஸ் அண்டு கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி/எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 அப்ளை பண்ணாலே போதும். திஸ் ஃபீ ஆஃப் ₹250 ஷால் பி ரீஃபண்டட் டியூலி டிடெக்டிங் பேங்க் சார்ஜஸ் ஆஸ் அப்ளிகபிள் அண்ட் அப்பேரிங் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அந்த சிபிடி எக்ஸாம் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ₹250 உங்களுக்கு பேங்க்குக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்கிங் சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ யாருக்கெல்லாம் இந்த 250 ஃபீஸு, அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்த ஃபீமேலுக்கு 250 ஃபீஸு, டிரான்ஸ்ஜெண்டர் அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும், சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குமே அதே 250 ரூபா தான். எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 250. அதாவது இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் ஆண் பெண்களுக்கு 250 ரூபா ஃபீஸு, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே 500 தான். மற்ற கம்யூனிட்டி சேர்ந்த ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே 500. இம்பார்ட்டன்ட் நோட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் கன்செஷன் அண்டர் இபிசி கேட்டகரி, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் ஆன்லைனில் நாம் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/10/2025. ஸோ உங்களுடைய செக்ஷனுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீஸஸ் வருது அப்படின்றதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதில் பேங்க் நேமு ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் கேட்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பாஸ்புக்கையே கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது எக்ஸாம் டியூரேஷன் இன் மினிட்ஸு. எக்ஸாம் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும்? 120 நிமிஷம் நடக்கும். அதில் அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி 60 கொஸ்டின்ஸ் வரும், லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 கொஸ்டின்ஸு, மென்டல் ரீசனிங் 20 கொஸ்டின்ஸு, டோட்டலாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100s வந்து வந்துடுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை? Candidate signature. Candidates are required to upload scanned copy of their signature as per the specification. ஸோ அவங்க சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதன்படி நீங்கள் ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சிக்னேச்சர்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக உள்ளே வந்து அப்லோட் ஆகும், இல்லைனா அப்லோட் ஆகாது. ஸோ இங்கே சென்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த சென்டரில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 32 பேஜில் சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து தப்பாக இருந்தாலும் அதை ரிஜெக்டும் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க, அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சிபிடினா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. சிபிஏடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எம்இனா என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க 36வது பேஜில், அதை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ செக்ஷன் கண்ட்ரோலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பே, மெட் ஸ்டாண்டர்டு, பிடபிள்யூடி சூட்டபிலிட்டி, இது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட்டு, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 368 வேக்கண்ட்டு. அந்த 368 வேக்கண்ட்டும் எங்கெங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 5 வேக்கண்ட்டு தான் இருக்குது. அப்போ எதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கண்ட்டு, கொல்கத்தாவிலாம் அதிகமான வேக்கண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி எங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அனெக்சர் 1லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இல்லை வேறு ஏதாவது சில நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வைக்கிறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கான மாடல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் என்ன இருக்குமோ அது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸு கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.